நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வடமலை, மயானம் பார்க்க வேண்டிய மனுஷி இப்படி கடத்தி வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே, இது என்ன நியாயம்? அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போட்டுமே. முடியாதுங்க வடமலை, உன் குடும்ப விஷயத்துல தலையிடறேன்னு தப்பா நினைக்காத. தெருவா பூவை போட்டு உங்க அம்மாவை தூக்கிட்டு போனாலும் பிறந்த விட்டு கோடி போடலன்னா உங்க அம்மா பிறந்ததுக்கு அழகு இல்லப்பா. பேசாம அவங்க செய்ய வேண்டிய முறைமையை செஞ்சுட்டு போக சொல்லியா என்ன? வடமலை, இந்த அம்மாவை கொன்னது ஆவுடையப்பன்னு சொல்றீங்க, இவங்க இல்லன்னு சொல்றாங்க. இப்படி ஆமா இல்லன்னு இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? அதான் கோர்ட் இருக்கு, கேஸ் நடக்குது, தீர்ப்பு வரட்டும், அப்ப முடிவு பண்ணுவோம். எல்லாரும் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. அத்தைக்கு செய்ய வேண்டிய கடைசி சம்பிரதாயத்தை செய்யற உரிமையை எங்க குடும்பத்துக்கு கொடுங்களே. என்னங்க இது? படமல, சாவுல ஒட்டு வரவுல வெட்டிட முடியாது. அவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட விட்டு கொடுத்துதான் ஆகணும். பணத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டா ஊர்ல சிரிக்க மாட்டாங்க. கோவப்படாத, சொன்னா கேளு. தயவு செய்து சரின்னு சொல்லு வடமலை, யோசிக்காத. மாப்பிள்ள, நான் அப்புறம் சொல்றேன். போட்டு போக சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த கோடி சிலைய போட்டதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒருத்த இங்க இருக்க கூடாது. எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. எங்க அம்மாவை தூக்கிட்டு போகும்போது எவனும் இருக்க கூடாது சொல்லிட்டேன். உடனிருந்து என்னை உருவாக்கினார். ஐயோ 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 எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது சாகடிச்சானுங்க. இப்ப செத்ததுக்கு அப்புறம் எழுவு வீட்டுல வந்து நார் அடிச்சிட்டு போறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் 1க்கு 2 கொடுக்காம விட போறது இல்ல. ஏப்பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆத்திரப்படுற? கோடி சீலை போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. போட வந்தாங்க, போட்டாங்க, அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு.
இத பாருப்பா, இந்த குடும்பத்துக்கு நீ தலசம் புள்ள, நீ செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அத பாப்பியா? தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருப்பியா? இத பாரு, இதெல்லாம் பிரச்சனை இல்லாம முடியணும். அத பாரு. இத பாரு, அவங்க எல்லாம் போயாச்சு. ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வா சித்தப்பா. சுந்தரம் வரணும். மாப்பிள்ள சுந்தர மாப்பிள்ளை நேரம் சுடுகாட்டை கூட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, வா வா அங்க போய் பார்ப்போம். வா. சார் முகத்தை பார்க்கறவங்க முகத்தை பாருங்க, முகத்தை மூட போறான். இப்போ முட்டி மோதி என்னடி பண்றது? இதெல்லாம் தெரிஞ்சோ என்னமோ அத்தை இந்த கல்யாணமே வேண்டான்னு தலைப்பாடி அடிச்சுக்கிட்டாங்களே. யாரு பேச்சு கேட்ட, யாருக்கு மதிப்பு கொடுத்த? இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டோடவே இருந்திருப்பேன். ஐயோ 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 நிறுத்தடி. ஆளு சுத்தி பிறந்தா மாமா வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. எல்லாரும் பேச்ச மீறி பண்ணிட்ட. இப்ப எல்லாமே கை மீறி போயிடுச்சு. என்னடி பண்ண போற? அண்ணனை உயிரா நினைச்ச தங்கச்சியும், தங்கச்சியும் உலகமா நினைச்ச அண்ணனையும், பிள்ளைகளா நாங்க பிறந்தவங்களை இப்படி ஆக்கிட்டோமே. இந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட அத்தையை இப்படி கட்டையில வேக வச்சுட்டோமே. ஏன் இப்படி பண்ண? ஏன் பண்ண? குடும்பத்துல உறவு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உறவே முறிக்கிறதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டியேடி. அத்தைய பறி கொடுத்துட்டோங்கிற துயரத்துல உன் குடும்பம் இருக்கு. அப்பா மேல கொலைப்பழி விழுந்துருச்சேங்கிற வேதனையில என் குடும்பம் இருக்கு. நீ பிறந்த வீட்டுல நான் வாக்கப்பட்டிருக்கேன், நான் பிறந்த வீட்டுல நீ வாக்கப்பட்டிருக்க. நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்தோட துயரத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. நீ அங்க இருக்கிற பிரச்சனையை நீ எப்படி நீ சமாளிக்க போற? இங்க எரியிற நெருப்பு கொஞ்ச நேரத்துல அணிஞ்சிடும். ஆனா நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில விழுந்த நெருப்பு அவ்வளவு சீக்கிரமா அணையாது. ஐயோ, இது எப்படி நீ சமாளிக்க போறோம்? இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க? அழாதீங்க அண்ணே. எப்படி நீ சமாளிக்க போறோம் இந்த பிரச்சனை? தெரியல. நீ நடந்ததை நினைச்சு அழுகிற. ஆனா நான் நடக்க போறதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நடக்க போறது நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன்.
சமாளிக்க போறோம். ஏப்பா வெட்டியா இங்க வா. உனக்கு எவ்வளோயா தரணும்? 2000 ஐயா. இந்த வச்சுக்கோ போ. என்னைய கம்மியாக கொடுத்துக்கிறீங்க? ஏழை வீட்டில் புடுங்கிறதுக்கு ஆதாயங்கிறது இதுதானே? சந்தன கட்டை வச்சு ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியா இருக்கியா? போய சித்தப்பா என்னைய எப்படி சொல்றீங்க? அவங்க கேட்குற காசு கொடுத்துருங்க. ஆடா இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுப்பா. வரங்க ஐயா. போய அப்புறம் கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அத்தாச்சி காலம் முடிஞ்சு போச்சு. இனி காரியம்தான் பாக்கி இருக்கு. 16ஆவது நாள் காரியத்தை எல்லாருக்கும் இங்கேயே சொல்லிடலாமா இல்ல புறத்தால சொல்லி அனுப்பலாமா? என்ன பொறுத்தாலும் எடுத்தாலும் நாளை தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. இதுக்கெல்லாம் பஞ்சாங்கம் பார்த்து நாள் குறிக்கணுமா என்ன? திங்களோட திங்கள் 8, அதுக்கு அடுத்த திங்கள் 16. அன்னைக்கு என்ன தேதின்னு பார்த்து எல்லாருக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? அதுவும் சரிதான். அவ்வளவுதானே, இங்கேயே சொல்லிடுவோம். வர திங்கள் போய் அடுத்த திங்கள் காரியம் வச்சுப்போமா? அன்னைக்கே கறியை தின்னுட்டு உருமா கட்டிடுவோம். என்னப்பா சொல்றீங்க வடமலை? நான் சொல்றது சரிதானே? அப்ப இங்கேயே சொல்லி எல்லாரும் வர சொல்லிடு. என்ன தயங்குற சொல்லு. அம்மா காரியத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. என்னப்பா வடமலை சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல உனக்கு சொல்ல சுடுகாட்டை வச்சு சொன்னான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி வராம இருந்துட போறீங்க. அதெல்லாம் நாங்க வந்துருவோம்ல. சரி சரி கிளம்பலாமா? இருங்க. முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே. என்ன? உருமாக்கட்டில் உருமாக்கட்டு மச்சனுடையது. கடற்கரையானையும் அவன் குடும்பத்தையும் கோடி போட்டோன்னு அப்படியே போச்சுட்டு அவனை இங்கே வரவிடாமல் பண்ணிட்டீங்க. இப்போ உருமாக்கட்டுக்கு அவருக்கு சொல்லி அனுப்பணுமா வேண்டாமா? இது பாருங்க மாமா, அவருடைய அப்பன் குடும்பத்தாளுங்க பார்வை எங்க அம்மா மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தில் இருந்தேன். நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னு தான் நான் கொடி சிலை போட அனுமதிச்சேன். இப்ப மறுபடியும் உருமா கட்டுறதுக்கு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றீங்க. படமேல உன் வைராக்கியெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா மச்சனை முறையா செய்ய வேண்டியது அவன் தானே செஞ்சாகணும். மாமா, எப்ப எங்க அம்மா போச்சோ அப்ப அவங்க உறவும் போச்சு. இனிமே அவங்க பேச்சே இருக்காதீங்க. ஒருத்தருக்கு மச்சால்னா எந்த முறையில செய்வீங்களோ அந்த முறையில செய்யுங்க. அருகிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏண்டா மச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, மலை மாதிரி மச்சனை இருக்கான், அதே அப்புறம் மறுக்க முடியும்? ஏங்க என்னங்க பேச்சு பேசுறீங்க? கடற்கரை பேரை கேட்டாலே மாப்பிள்ளைக்கு பாவக்காய் வாயில வச்சு கிடைச்ச மாதிரி இருக்கு. அவரை கூட முன்னாடி இருந்து பேசுறீங்க. இவன் வேற நடுவில் நீ வேற நோண்ட ஆரம்பிச்சிட்டியா? அருகிட்ட தனமா பேசாத. அவனுக்கு கசந்து போச்சுன்றதுக்காக அவங்கள அப்படியே அறுத்து விட்டுருவீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டா சம்பந்தம் பண்ண குடும்பம். பொண்டாங்க கொடுத்தான் சம்பந்தம், பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருக்கோம். அப்படி சொல்லு. என்ன மாமா பேசுறீங்க? எங்க அண்ணன் போதுன்னு சொல்லி கரைக்கு வர பார்த்தா நீங்க தண்ணி கிழக்குறீங்க. 1க்கு 2 மச்சா இருக்காங்க, அவங்க உருமா கட்டினா போதும். ஆமா, என் தம்பி சொல்றதா சரி. என் தங்கச்சி புருஷங்களை யாராவது ஒருத்தர் உருமா கட்டட்டும். சாரி மச்சான், கடற்கரை செய்ய வேண்டிய உரிமையை நான் செய்ய மாட்டேன். அதை நான் கட்டுறேன் மச்சான், நான் கட்டுறேன். உங்களுக்கு நான் உருமா கட்டுறேன். எப்படிங்கிறேன்? கடற்கரைக்கு நீ தோதா, உருமா நீ கட்டினா தலையில் நிற்குமா? என்னையா பெருசா எனக்கு கடற்கரைக்கு வித்தியாசம்? அவர் ஒரு பொம்பளை புள்ளி தான் பெத்தாரு, நான் பொண்ணு ஆணையும் சேர்த்து பெற்றிருக்கேன். அந்த ஆள் வெறும் கரை, நான் துறை. விட்டா வராற. அவன் எவ்வளவு பெத்தான் நீ எவ்வளவு பெத்தான்னு சுடுகாட்டில் பட்டிமன்றமா நடத்துறீங்க. ஏலே, அன்னைக்கு சடங்குல எவன் கோடி சேலை போத்தினானோ அவன் தாண்டா உருமா கட்டணும். அதானே சம்பிரதாயம். மனுஷன் பிறந்த அப்புறம் தான் சம்பிரதாயம் பிறந்துச்சு. எல்லாமே நாம பார்த்து பண்றதா. இந்த பாரு விடமல, அப்படிலாம் பேசாத. ஏங்க ஏன் அந்த கடற்கரை குடும்பத்தை என் கால் செருப்போட கேவலமா நினைக்கிறவனா அவனை போய் என் தலைக்கு உருமா கட்ட சொல்றீங்க? நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நீ பேசுற. பாக்குறவங்க என்ன நினைப்பா நம்ம பத்தி? கேவலமா நினைக்க மாட்டாங்க. தாத்தம் பாட்டம் காலத்துல இருந்து அவங்க மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கா. அந்த மரியாதை நீ கெடுக்க போறியா? வடமல, இத பாருப்பா, விட்டு கொடுத்த யாருமே கெட்டு போனது இல்லப்பா. அவங்கள பேசாம உரிமை கட்ட விடு. அவங்க வந்தாதான் சபை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன வடமல, என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு, நான் போய் கடற்கரைக்கு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க? மச்சான் அத்தையை கொண்டு ஆவடியப்பட தூண்ல ஏற்றி அழகு பார்க்க ஆசைப்படுறாரு, அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. நீங்க என்னடா கொலகாரம் பெத்த புள்ளைய வந்து மாப்பிள்ளை உருமா கட்ட சொல்றீங்க? சகல பெரிய மனுஷங்களாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்கு இடையில பேசுற? யார பெரிய மனுஷன் இல்லைன்னு சொல்ற? மச்சான் மனசு வெந்து நொந்து போய் கிடக்குது. அது தெரியாம அவங்கள ஓட்டுவதிலே தான் துரியா இருக்கான். இந்த ஆளாடா பெரிய மனுஷன்? ஏய், உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்னையா பெரிய வயசு? யார பாத்த? யார பாத்தற பெரிய மனுஷன் இல்லங்க? பஞ்சாயத்துல வந்த பிறகு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் என்னையா? நான் பெரிய மனுஷன் தான். நான் பெரிய மனுஷன் தான்.
நீ பேசாத. பேசாம இருங்க. கொலகாரனுக்கு சப்போர்ட் ஆவறான். மரியாதையா பேசு. உனக்கு கொடுக்குற மரியாதையை விட என் மச்சானுக்கு அதிகமா மரியாதை கொடுக்குறவன் நானு. என்ன உரிமை காட்ட சொல்லி அவர் வாயாலே சொன்னதுக்கு அப்புறம் எவனுக்கு இதை விட்டு தர முடியாது. என்ன மீறி ஏன் கட்டான்னு பாக்குறாயா? நான் தான் ஏன் கட்டுவேன். ஏய், உனக்கு உரிமை கட்டுறதுக்கு என்னடா உரிமை இருக்கு? என்ன இல்ல. ஏய், 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இருக்காடா உனக்கு? வீட்டோட மாப்பிளையா இருந்து நக்கிக்கிட்டு இருக்க. நீ அடுத்த முறையை பறிச்சு ஏன்டா மேலே ஏற பாக்குற? ஏன்டா உனக்கு இந்த எச்ச புத்தி? யோ, யாரை பார்த்து எச்ச புத்தி சொன்ன பார்த்தேன்டா சொன்னேன். என்னைய சொன்ன? இல்லனா மண்டைய உடைச்சு மாவளுக்கு போட்டு அத்தையோட உடன் கட்ட ஏத்திடுவோம். உனக்கு வேட்டி கட்ட யோகிதா இருக்கா? நீ மச்சினுக்கு உருமா கட்டி விளங்கிடுவாடா? நான் கட்டுவையா, நீ என்ன பண்றிய பண்ணி பாத்துக்கயா. என்ன தெரியாது, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அவனுக்கு சரிசமமா பேசி நிக்கிறீங்க. அவன் சுண்டைக்கா பையன் பேசுவான், தெரிஞ்ச நீ பெரிய பொள்ளங்க. சும்மா என்ன மதிச்சு எதுக்குடா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி என் ஆயிலே முடிஞ்சிடும் போடு. விவசாய கட்டவங்களா? சை படா. இந்த பாருங்க, அவன் சுண்டைக்கா பையன். அவனுக்கு நீங்க பயப்படாதீங்க. நான் இப்பவே கடற்கரைக்கு போய் தகவல் சொல்லி அவனை வர சொல்ற உருமா கட்டுறதுக்கு அவ்வளவுதான். முடியாது மாமா. ஏன்பா புரியாம பேசுற? நீங்க தான் புரியாம பேசுறீங்க. இந்த பாரு, உன் வீம்புக்கு ஒரு அளவு இல்லையா? நீங்க இதுல தலையிடாதீங்க. எங்க அம்மாவோட 16வது நாள் காரியத்துக்கு என் தங்கச்சி புடிச்ச கட்டதுரை தான் எனக்கு உரிமை கட்டணும். சித்தப்பா அதை எங்கே முடிவு பண்ணுங்க. நீ ரொம்ப அவசரப்படல. என்னங்க நீங்க வயசான நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் சொல்ற அளவுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல முடியாதுங்க. டேய், அவ்வளவுதானே. கட்டதுரை உரிமை கட்ட சொல்றேன். எல்லாம் போங்கயா, போங்க. காரியத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. வாங்க மாப்ள. நீங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். நீங்க போங்க, வரேன். நல்லா பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கு இந்த கப்பி பசங்களை வச்சுக்கிட்டு. உருமா கட்டுறாங்களா? உருமா ஒரு துண்டு கட்டுறேன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை துண்டு துண்டு ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. அந்த கட்டதர பையன் உங்களை வயசு வித்தியாசம் கூட பார்க்காம உங்க மேல கையை வச்சிருக்கான். அவனை சும்மா விட்டீங்களே, விடக்கூடாது அண்ணாச்சி. பாசு, சொல்லுங்க அண்ணாச்சி. இங்க வா. $500 வச்சுக்க. எதுக்கு அண்ணாச்சி? வச்சுக்க. சரிங்க அண்ணாச்சி. இந்த கட்டத்துறை என்ன அடிச்சான்ல கை நீட்டி. ஆமா அண்ணாச்சி. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம. ஆமாமா. எல்லாரும் முன்னாடியும். ஆமா. அத கடற்கரைட்ட போய் சொல்லு. அது மட்டும் இல்ல, கடற்கரை தான் உருமா கட்டணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேங்கிறதையும் கடற்கரைட்ட சொல்லு. சரிங்க. முள்ளால் எடுக்கணும். போயிட்டு வா. ஓகே அண்ணாச்சி. போ. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஊக்கம்பா. பெரிய மனுஷன் கூட வச்சு பார்க்காம கட்டத்தளத்துல வச்சு தவசி அந்த பாப்பிவிட்ட. நாங்கெல்லாம் டென்ஷன் ஆனா அப்படியே கை கலப்படதான் போய் முடியும் மாமோய். ஐயோ, அது வேறையா? பசங்களா பார்த்து ஓடுங்க, பார்த்து. ஆமா, நீதான் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா தலை ஆட்டுற ஆளாச்சு. இன்னைக்கு அப்புறம் இம்புட்டு கோவம் வந்துச்சு. அது வந்து அது ஒன்றும் இல்லை மாமா. சகலிக்கு பயங்கர பசி, அந்த டென்ஷன்ல கை வச்சிட்டாப்ல. யோ, என்ன அது? ஒரு வீரன் கோவத்துல குமுறு இருக்க. என்ன கேவலமா பசியில டென்ஷன் ஆயிட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துற? நீங்க எனக்கு ஒரு சகலையா? விடுங்கப்பா. எதையாவது காமா சம்மான்னு பேசிவிட்டு அடுத்த பிரச்சனையை கொண்டாந்துட போறீங்க. அதை நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியாதுப்பா, சொல்லிவிட்டேன். இனிமே இந்த கட்டத்தோட முன்னாடி எவனா வாயை திறந்தானா இவன் கண்டிப்பா கை நீட்டுவான். அதுக்கு செத்து போன எங்க அத்தை பக்கத்தோனியா நிப்பான். என்ன கலைவாணி, உன் புருஷன் தவசி அண்ணனை அடிச்சிட்டாராமே? அடிச்சதோட விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன சித்தி சொல்றீங்க? கலைவாணி புருஷன் தவசி மாமாவை அடிச்சிட்டாரா? ஆமா.
இன்னும் உங்க காதுக்கு வரலையா? வெளியில எம்பிட்டு நேரமோ ஆம்பளைங்க அதை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தவசி மாமாவை அடிச்சிங்களா? ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? குசும்பா பேசுறான் அந்த ஆளு, அதான் அடிச்சேன். நம்ம வீட்டு காரியத்துக்கு வந்த ஒரு பெரிய மனுஷனை தகனம் பண்ண போற இடத்துல வச்சு அடிச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்ல வேலை கையில அருவா இல்ல, ஒரே வெட்டா வெட்டி போட்டிருப்பேன். என்ன மாமா, பெரிய மனுஷன் தானே, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? எவமா என் பேச்ச கேட்கறான்? இந்த வீட்டுல எவனுக்காவது பொறுமை இருக்கா? எல்லா பயிரும் பறக்க வெட்டி பயில இருக்காங்க. நான் என்னவா பண்ண உங்க முடியும்? கை கலப்பு நடக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? அம்மா ஒண்ணுமே இல்லம்மா. அது தகனம் முடிஞ்ச உடனே 16வது நாள் உருமா கட்டுறது யாருன்னு பேச்சு வந்ததுமா. ஓம் புருஷன் சொன்னா கட்டதுரை கட்டணும்னு. தவசி என்ன சொன்னாரு? உங்க அண்ணன் தான் கட்டணும்னாரு. வாய் பேச்சா பேசிக்கிட்டு இருக்கும் போதே சப்புன்னு இந்த பாவி பைய கட்டதுரை அடிச்சு விட்டாமா. ரெண்டு குடும்பத்துக்கும் பொதுவான மனுஷன் அவரு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்காரு. அதுக்காக கை நீட்டி அடிக்கணுமா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? வீட்டோட மாப்பிள்ளைய நக்கிட்டு கிடைக்கியான்னு கேட்டா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? கடற்கரை அண்ணன் கட்ட வேண்டிய உருமாவை இவரையும் தட்டி பறிக்கிறாரு. அதனாலதான் வீட்டோட மாப்பிள்ளைய நக்கிட்டு இருக்கேன் தவசி என்ன கேட்டாரு. நிறுத்துக்கப்பா, அதை நிறுத்துங்க. அதான் சுருகாட்ட கோவத்துல ஏதோ ஒரு முறை சொன்னான். நீங்க அடிக்கடி சொல்லி என்ன அவமானப்படுத்துறீங்க. நிறுத்துங்க, இது பேச்ச விடுங்க, வேற ஏதாவது பேசலாம்ப்பா. ஒரு பெரிய மனுஷனை நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. நீங்க முதல்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதெல்லாம் கட்டதுரை முடியாது. ஏன் புருஷன் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? இந்த வீட்டு மாப்பிள்ளைய மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படி கேள்றிய சிங்காரி. ஒரு பெரிய மனுஷனும் உன் புருஷன் கை நீட்டி அடிச்சிருக்காரு, அது உனக்கு தப்பா தெரியலையா? தவசி மாமா வெளியாளா வந்துட்டு வெளியாளா போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம குடும்பத்து விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு அவர் யாரு? அப்படி போடு, நாக்க புடுங்குற மாதிரி கேளு. அவர் யாரா? தவசி மாமாவையா யாருன்னு கேக்குற? எல்லாம் நண்டும் சுண்டமா இருந்த காலத்துல இருந்து அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த உரிமையில அவர் கேட்க கூடாதா? நல்லது கேட்டது என்னன்னு அவர் பார்க்க கூடாதா? நீங்க என்ன அவருக்கு இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அது ஒண்ணும் இல்லடி அழகம்மா. இவங்க குடும்பத்துக்கு அவர் வக்காலத்து வாங்கிட்டு திரிறாரு, இவங்க அவருக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. இந்த பாரு, சம்பந்தம் இல்லாம பேசாத. எல்லாம் சம்பந்தத்தோட தான் பேசுறோம். உங்களுக்கு என் புருஷன் தவசி மாமாவை அடிச்ச கோவம்லாம் இல்ல. எங்க அண்ணன் உங்க அண்ணனை முரசை விடல, அந்த கோவம் எங்க அண்ணன் மேல காட்ட முடியாதுன்னு என் புருஷன் மேல காட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உருமா கட்டுறதுக்கு உங்க அண்ணன் தான் வரணுங்கிற நினைப்பு இருந்தா அத நேருக்கு நேரம் எங்க அண்ணன் கிட்டே கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் என் கொழுதியா பேசுறாளே. என்ன அறிவு. என்ன சித்தப்பா எல்லாம் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்நேரம் எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இவங்கள பேச விட்டுட்டு இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அடக்கம் பண்ணி பொழுது கூட சாயல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துட்டீங்களா? நான் என்ன மாமா தப்பா கேட்டுட்டேன்? அத்தை இருந்து இவர் தவசி மாமா அடிச்சிருந்தா அத்தை என்ன கேட்டிருப்பாங்களோ அதுதானே நான் கேட்டேன். அது என்ன தப்பா? தப்புதான். அழகம்மா நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, இந்த வீட்ல எங்க அம்மா இடத்த நிரப்புறதுக்கு அவங்க பெத்த மகளுங்க நாங்க இருக்கோம். நீங்க ஒண்ணு அவங்க இடத்துக்கு அலைய வேண்டாம். இவளே இந்த வீட்டு மருமகதான். எல்லாத்தையும் கண்டு காணாம ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கல, நீங்களும் அப்படி நிக்க வேண்டியதானே? அவ அசல்டி. நான் உன் அம்மா சொந்த அண்ணன் மக, எனக்கு அது உறுத்து இருக்காதா? உறுத்து எதுவுமே தேவையில்ல. எப்ப உங்க அப்பா எங்க அம்மாவை கொன்னாங்களோ இனிமே நீங்க கொலகார பெத்த மகதான். களவாணி, கரெக்டான பாயிண்ட். விடாத, அதுலயே நில்லு. எப்ப உங்க அப்பனால எங்க அம்மா தலை விழுந்துச்சோ அப்பவே உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்.
எங்க அண்ணனுக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்கோம். அத பார்த்து நடந்துக்கோங்க. வாடி அழகு. அக்கா, பாத்தீங்களா மாமா, எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? அம்மா, இந்த பொண்ணுங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. உங்க அப்பா தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதுக்கு விட தெரிஞ்சாதான் உன் வாழ்க்கைக்கே வெளிச்சம் வரும். இதை தவிர இப்போதைக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியலம்மா. பெரியப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. அக்கா, கவலைப்படாதீங்க. 4 பேர் இறக்கப்பட்டா ஆண்டவன் உங்க தலையெழுத்தையே மாத்திடுவான். உங்களுக்காக இறக்கப்பட 4 பேர் இருக்கும். நிச்சயமா உங்க கஷ்டம் தீரும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க ஆளுக்கு சவுண்ட் கொடுத்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க கட்டதோர மட்டும் தான் இனி சவுண்ட் கொடுப்பான். அவனுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. ஏய் மாப்பிள்ள, ஏன்டா குழம்பு போய் நிக்கிற? வா போய் டிஃபன் சாப்பிடலாம். வண்டி ஏறா. சொல்லணே கொஞ்சம் இருங்க. சொல்லணே, உங்களை பார்க்க தானே வந்தேன். என்ன பெருமாள்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேனே. என்ன விஷயம்? அண்ணா, நீங்க இல்லாத குறைதான். அத்தையை நல்லபடியா கொண்டு போய் காரியத்தை முடிச்சாச்சு. நாங்க இல்லாட்டி என்ன பெருமாள், நல்லபடியா முடிஞ்சதுல அது போதும் எங்களுக்கு. நல்லபடியா முடிஞ்சது. ஆனா கட்ட காலத்தில் நின்று பேசும்போது பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. என்ன பிரச்சனை? அண்ணா, யாருமே எதிர்பார்க்கலண்ணே. என்ன, தவசி மாமாவை அடிச்சிட்டாங்களா? ஆமாண்ணே, ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அந்த இடத்துல கட்டதோர கையை வச்சிட்டானே. நியாயமா பேச பண்ண மாமாவை அடிச்சிருக்காங்க. அவங்க வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்காங்க. நம்ம மேல உள்ள கோவத்தை மாமா மேல காமிச்சிருக்காங்க. அந்த கட்டதுறைய சும்மா விடக்கூடாதுண்ணே. இப்ப அந்த கட்டதுறை எங்க இருக்கான்? அவனுக்கு எல்லாரும் வீட்டுக்கு தானே போயிருக்கானுங்க. அந்த ராஸ்கல் வீட்டுல தானே இருப்பான். மணியரசு, வண்டி ஏறா. சரிண்ணே. அண்ணே, வீட்டுக்கு போய் அண்ணன் சொல்லி அவரையும் கூட்டு போலாம். கட்டதுறை அடிக்கிறதுக்கு அண்ணன் எதுக்குடா? தவசி மாமாவை அடிச்சு அவன் கையை உடைச்சு அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அதான் சரி. வண்டிய போலாண்ணே. மாமா, ஒரு நிமிஷம். என்ன மாமா, அந்த கட்டதுறை உங்களை அடிச்சுட்டானாமே? இன்னும் நடந்து போச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுப்பா. மாமா, எங்க கிட்ட மறைக்க நினைக்காதீங்க மாமா. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் அந்த கட்டதுறை உங்களை அடிச்சிருக்கான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல, அது அவன் கையை உடைக்க தான் போயிட்டு இருக்கேன். உங்க மேல கை வச்சா என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியணும் மாமா. வேண்டாம், சொல்ல, நான் சொல்றத கேளு. எங்களை தடுக்காதீங்க மாமா. இந்த வர இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீ வா வா. இந்த பாரு, என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதெல்லாம் போய் அங்க கேட்டுட்டு இருக்காத மாமா. இப்படிதான் அந்த ராமகிருஷ்ணன் உங்களை அடிச்சு வேஷ்டி சட்டையில கிழிச்சு அமிச்சான். நீங்க சொன்னதுனால தான் நாங்க பேசாம விட்டோம். இந்த பிரச்சனை அப்படி விட முடியாது மாமா. ஆமா, ஆவுடையப்பன் குடும்பத்துக்காக நான் எவ்வளவு அடிபட்டாலும் அதை நான் பெருமையா நினைக்கிறேன். எனக்காக நீங்க போய் சண்டை போட்டு விஷயத்தை பெருசாக்கிறாதீங்க. தயவுசெய்து இதோட விட்டுருங்க. எப்படி மாமா விட சொல்றீங்க? எங்களுக்காக நீங்க போய் அடி வாங்கியிருக்கீங்க. இதை கேட்டுட்டு நாங்க சும்மா இருந்தோம்னா உங்க மேல நாங்க வச்சிருக்க மரியாதைக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். மணியரசு, கோவப்படாத.
நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள. நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கறது கட்டத்துறையை அடிச்சுதான் அப்படின்னா அது வேண்டாம் எனக்கு. என் வார்த்தையை மீறாம இருக்கிறதே நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி தான். மாமா, உங்க மேல விழுந்த அடி எங்க மேல விழுந்த மாதிரி எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. சோழ ஆவடையப்பன் குடும்பமும் தாழையம்மா குடும்பமும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தினந்தோறும் நான் எத்தனை கோயிலுக்கு போறேன், எத்தனை சாமியை கும்பிடுறேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்ப எனக்கா ஏத்துக்கிட்டு நீங்க போய் கட்டத்துறையை அடிச்சீங்கன்னா வடமலை சும்மா இருப்பானா? அவன் கட்டத்துறைக்கா வருவார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. நீங்களும் வடமலையும் சண்டை போடுவீங்க. இதெல்லாம் வேணுமா? போதும். இப்பதான் ஒரு மாதிரியா போராடி கோடி துணியை போட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம். பொறுமையா போங்க. பொறுமையா போக முடியாது மாமா. உங்களை அடிச்ச கட்டத்துறை கைக்கு மாவு கட்டு போடணும். போடுவோம். சொன்ன கேளு. இரு, நில்லு. நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? மாமா, எங்களை தடுக்காதீங்க மாமா. ஏன் தடுக்க கூடாது? இந்த பாருங்க, என் மேல உண்மையிலேயே பாசம் இருந்துச்சுன்னா கட்டத்துறைக்கு மாவு கட்டு போடுறதுல காட்டாதீங்க. அதெல்லாம் வடமலைக்கு உருமா கட்டு கட்டுறதுல காட்டுங்க. என்ன பாக்குறீங்க? இன்னும் அன்னைக்கு கோடி துணி போட்டதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த 16 நாள் காரியம் வடமலைக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் நீங்க தான் செய்யணும். இப்ப அவசரப்பட்டீங்கன்னா அந்த காரியம் கெட்டு போகும். மாமா, அது வேற இது வேற. அப்போ இப்ப போய் பிரச்சனையை இழுக்க போறீங்களா? நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? ஏன்டா இப்படி அவசரப்படுறீங்க? 2 குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் ஒரே நாள்ல அர்த்தம் இல்லாம பண்ணிடாதீங்கடா. மாமா, சோழ ஆவடையப்ப குடும்பத்துக்காக எத்தனை அடி வேணாலும் இந்த உடம்பு தாங்கும்பா. ஆனா 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தா என் மனசு தாங்காது. உங்க அப்பா ஜெயில இருக்கிற நேரத்துல அவன் ஸ்தானத்துல இருந்து இந்த 2 குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் நினைப்பை புரிஞ்சுக்காம நீங்க 2 பேரும் குழப்பத்தை உண்டாக்குறீங்களே, பிரச்சனையை உண்டாக்குறீங்களே. நான் சொல்றத கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா போங்க, சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, போங்க. இல்ல மாமா, இதுக்கு மேலையும் நாங்க ஒண்ணும் செய்ய போறதில்ல. எங்க குடும்பத்து மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. உங்களுக்காக கட்டதரையை விட்டுறோம். சரி, அதை விடுங்க. வாங்க, உங்களை போற வழியில வீட்டுல இறக்கி விட்டு போறோம். இல்லப்பா, நான் மயானத்துல இருந்து வந்திருக்கேன், போய் குளிக்கணும். நீ புறப்படு. வர மாமா. சோழ கட்டத்துறையை அடிச்ச விஷயம் கடற்கரைக்கு தயவு செய்து தெரிய வேண்டாம். வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அது எனக்குள்ளே இருக்கட்டும். போங்க. சரிங்க மாமா. மேடம், இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். இங்கே போடுங்க. சரி, நீங்கள் போய் பாருங்க. அக்கா, என் வீட்டுக்காரியா பார்க்க வந்தீங்க? இல்ல, நான் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். நேரமாச்சு, நான் வரேன். பறி கொடுத்துட்டு என் தம்பி ஜெயிலுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கான். அவனை போய் பார்க்காம அவங்க கொலகாரனை பார்க்க போறாங்களாம். ஒரு வாய் வார்த்தைக்காவது அப்பாவை பார்த்துட்டு அப்படியே சுந்தரத்தையும் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா உன் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். அவங்களுக்கு வேற ஏதாவது அவசரமான வேலை இருக்கும். அவசர வேலையில ஒண்ணும் இல்ல. நம்ம சுந்தரத்தை பார்த்தா அவனை ஜாமீன்ல வெளியே எடுக்க சொல்லுவான். அவன் வெளியே வரக்கூடாதுன்னு கெட்ட எண்ணம் அவங்களுக்கு. சச்சா, நீங்க சொல்ற மாதிரி செல்லம்மாக்காக்கு அந்த மாதிரி கெட்ட எண்ணம் எல்லாம் கிடையாது. நீதான் மெச்சுக்கணும் உங்க அக்காவை.
கடற்கரை மாமாவையும் சுந்தரத்தையும் ஒன்னா தானே புடிச்சிட்டு போனாங்க. சுந்தரத்தை மட்டும் வெளியே எடுக்காம அவங்க நொண்ணன 15 லட்சம் ரூபாய் கொடுத்து, அதுவும் நம்ம ஹோட்டல் பணத்தை கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன? அவங்களுக்கு அவங்க குடும்பமும் அவங்க குடும்பத்தாரும் தான் முக்கியம். இதுக்கு மேலேயும் அக்கா அக்கான்னு அவங்க முந்தானே புடிச்சிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்க, நடுத்தெருவுல தான் நிப்ப. இனிமையாவது புத்தி உள்ளவளா பொழைச்சுக்க பாத்துக்க. ஏய், யோசிச்சு இங்கே நின்னுட்டு இருந்தனா உன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுற போறாங்க. வா வா. நல்லா இருக்கேம்மா. அப்பாவுக்கு வந்த நிலைமைய பார்த்தேம்மா. என்னப்பா நடந்துச்சு? உங்க அத்தைய காணுன்னு தேடும்போது ஜோசியர் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம விட்டதுதான் நான் பண்ண மடத்தனமா. முதல்ல ஜோசியர் வீட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. நம்ம 2 குடும்பத்துக்கு இடையில இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. அதனாலதான் சேலையூர் ஜோசியரை பார்க்க போனேன். உங்க மகன் மணியரச உங்க புள்ள இல்லைன்னு விடுதலை எழுதி வாங்கிக்கிட்டு அவனை தலை முழுகணும். அது முடியுமா உங்களால? அது முடியாத பட்சத்துல இப்ப உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்களா பொண்ணு, அதை அத்து விட்டுறணும். அத்து விட்டுட்டு உறவை முறிச்சுக்கணும். அப்பதான் உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ஜோசியர் சொன்னதுல ஒரு பாதியை மட்டும் கேட்டுக்கிட்டு அமுதாவை வெட்டி விடுறதுக்கு தான் ஜோசியரை பார்க்க வந்திருக்கேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என் மகளை அறுத்து விட போறியான்னு என்கிட்ட சண்டை போட்டாப்பா. சொல்லு, என் மகளை வாழ விட்டு அனுப்ப போறியா? சொல்லு சொல்லு. மாறிட்டேனாமா, மனசாட்சிய வித்துட்டேனாமா. இது வரைக்கும் என்னை பார்த்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டம்மா. அவ என்னை பத்தி பேசும்போதுல நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சம்மா. அப்பதான் நான் பொறுமையா எழுதுட்டம்மா. என்ன பத்தி அப்படி அத்தை என்னப்பா சொன்னாங்க? வேண்டாம்மா, அது நீ கேட்க வேண்டாமா. ஏன்? முதல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் உங்களை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்க முழுசா சொன்னாதான் என்ன பண்ண முடியும்னு நான் யோசிக்க முடியும்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அது நீ மட்டும் ராசி இல்லாதவன் என் பொண்ணை அறுத்து விட்ட அடுத்த நிமிஷம் மலட்டு சிரிக்கிற உன் பொண்ணை அறுத்து விட்டுடுவேன். அதுல ஆத்திரப்பட்டுதான் அத்தை அடிச்ச. அதுவும் ஒரே ஒரு அடிதான் அடிச்ச. நீங்க அடிச்சதுல அத்தை மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? நான் அங்கிருந்து வர்ற வரைக்கும் என்ன திட்டிகிட்டே தான் இருந்தா. நான் அவளை திரும்பி கூட பார்க்காம ஆட்டோல ஏறி வந்துட்டேன். அப்ப நீங்க அடிக்கிறப்போ தான் வாட்ச் கலண்டு விழுந்திருக்கும். ஆமாமா, அப்படி விழுந்த வாட்சதான் யாரோ தப்பா பயன்படுத்திட்டாங்க. நடந்த பிரச்சனையில நான் பண்ண தப்பு 2மா. ஒன்னு தாழையம்மாவை அடிச்சது, இன்னொன்னு அடிச்சதை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சது. ஏன்னா
அத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சா இன்னும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது பயந்து தாமா மறைச்சேன். உன் புருஷ தாழைய கேட்டு வீட்டுக்கு வந்தப்போச்சு எல்லாச்சும் சொல்லியிருக்கணும். ஆனா அப்போதைக்கு எனக்கு இருந்த ஆத்திரத்திலயோ எரிச்சல்லையோ அவனை திட்டி அனுப்பிச்சிட்டேமா. தாழைய மேல இருக்கிற கோவத்துல எங்கேயாச்சும் போயிருப்பா, திரும்பி வந்துருவான் தான் நினைச்சேன். இப்படி வராமலே ஒரே அடியா போயிடுவான் நான் நினைக்கலப்பா. கும்பிடுற சாமி மேல சத்தியமா நான் சொல்றேன்ப்பா, நான் அவளை வேற எதுவுமே பண்ணலப்பா. ஆனா போலீஸ் என கொலைகாரன்னு சந்தேகப்படுது. ஏமா உன் அண்ணன் கடற்கரை உன்னை கொல்லுவானா? உன்னால அப்படி சந்தேகப்பட முடியுமா? அதே மாதிரிதான் நானும் என் தாழையும். நானே என் தங்கச்சியை கொலை பண்ணுவேனாமா? அப்பா, நான் உங்களை சந்தேகப்படல. சந்தர்ப்பமும் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனாலதான் யாரோ திட்டமிட்டு கொலைய பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டிருக்காங்க. அப்பா, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அத்தையை அடிக்கும் போது அவங்க கூடவோ இல்ல உங்க கூடவோ சுத்தி முத்தி யாராவது இருந்தாங்களா? தெரியலையம்மா. நமக்கு வேண்டாதவங்க யாரோ தான் நீங்க அத்தையை அடிக்கும் போது அங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கொலைய பண்ணிருக்காங்க. கொலைய பண்ணிட்டு உங்க மேல பழி வரணுங்கிறதுக்காக வாட்ச் எடுத்து அங்க போட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன்ப்பா, கொலைக்காரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க தைரியமா இருக்க. கூடிய சீக்கிரத்துல நான் உங்களை பெயில எடுக்கிறேன். செல்லம்மா, தங்கச்சியை கொலை பண்ணவேங்கிற பழி மட்டும் என் மேல வந்துடக்கூடாதுமா. அந்த பழியில் இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடுமா. நீங்க தைரியமா இருக்குப்பா. உங்க மேல அப்படி ஒரு பழி விழ நான் விட மாட்டேன். ஜோசியர் ஐயா, வா செல்லம்மா. இந்த கல்யாணம் முடிஞ்சா ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் எதிரும் புதிரமா தான் இருக்காங்க. எனக்கும் மனசு கஷ்டமா தாமா இருக்கு. இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என் அப்பா மேல கொலைப்பழி விழுந்திருக்கு. முதல்ல அது தொடைக்கணும். அவருக்கும் என் அத்தை செத்ததுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். அதான் உங்ககிட்ட விசாரிச்சு ஏதாவது தகவல் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போலீஸுக்கு சொல்லிட்டேம்மா. உங்க அப்பாவுக்கும் அத்தைக்கும் பிரச்சனை நடக்கிறப்போ நான் அவசரமா வேற ஒரு வேலையா கிளம்பி போயிட்டேன். அதனால என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா. பிரச்சனை நடக்கும்போது பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்களா? இல்லம்மா, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. உங்ககிட்ட கேட்டா ஏதாவது உண்மை தெரியும்னு நம்பி வந்தேன். நீங்க எதுவுமே தெரியாதுங்கிறீங்க. நான் எப்படி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு புரியல. உண்மையை தற்காலிகமா வேணா மறைக்கலாம், ஆனா நிரந்தரமா மறைக்க முடியாதுமா. உங்க அப்பா நிரபராதின்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். கடவுள் மேல பாரத்தை போட்டு போயிட்டு வாங்கம்மா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்லைங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு என்னால சும்மா இருக்க முடியாது. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். நான் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். வரேங்க. சரிம்மா. கவிதா, உன்னை வந்து இப்படி தனியா உட்காராதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். வா, கீழே வா, என் கூட வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணு. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்ன தனியா விடு ப்ளீஸ். இப்படியே உட்கார்ந்து நடந்ததையே நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்க போறியா?
சொன்னா கேளு, எழுந்துரு. நீ வான்னு சொல்றேன்ல, தனியா உட்கார்ந்து இப்படி எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. வா, பொழுது போலனா டிவி பாரு, இல்ல புக் ஏதாவது படி. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? உன்னை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் கவிதா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்ன சார், கவிதாக்கு ஏதாவது வரன் கிடைச்சதா? ஒரு பையன் போட்டோ கொண்டாந்துருக்கேன், இத பாருங்க சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.